ஹலோ கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளாடில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். லைக் N8 ஆட்டோமேஷன் வந்து லீட் ஜென்ரேஷனுக்காக பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, கிளாட் வந்து லிமிட் வந்து எண்ட் ஆகிடுச்சு. கிளாடோட லிமிட் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எப்பயுமே 2 அக்கௌண்ட் வச்சுருப்பேன். ஸோ ஒன்று வந்து என்னோட பர்சனல், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் ஐடி. ஸோ டேரெக்டாக ப்ரொஃபஷனல் ஐடிக்கு போயிட்டு அங்கேருந்து கிளாடை வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆக்சஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, லைக் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், கிளாட் வந்து அந்த ஐடிக்கும் இந்த ஐடிக்குமே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரே ஐடியில் வேறு சேட்னா கூட இட்ஸ் ஃபைன், சம் ஆஃப் த டைம்ஸ் இட் யூஸ். பட் இந்த டைம் வந்து அப்படி ஷிஃப்ட்டாக நடக்காது. ஸோ என்ன பண்ணேன்னா, அந்த என்டையர் சேட்டே ஃபுல்லாக காப்பி பண்ணி கிளாடில் போட்டுட்டு, ஸோ இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம். இதை வந்து இன்னும் அப்ஸ்கில் பண்ணுறது, இன்னும் லைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு சேட்டை ஸ்டார்ட் பண்ணால், இட்ஸ் லைக் பிஃபோர் ஹவு இட்ஸ் சேட்டிங் அந்த மாதிரி சேட்டாவது. நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டோட கிளாடு. பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டேன் அந்த சேட்டை. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்த உடனே அந்த அக்கௌண்ட்டில் என்ன சேட்டிங்கில் இருந்துச்சோ அதோட கண்டினியூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் வர ஆரம்பிச்சிச்சு. N8 இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ N8 வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த பழைய சீன் காட்டுறேன். பாருங்கள், இந்த வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய சேட் ஹிஸ்ட்ரி. அந்த ஃபுல் அந்த ஒரே ஒரு சேட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் இதை பற்றி பேசினது மட்டும்தான் எடுத்து நான் அதில் வந்து போட்டு இதுவும் முடிஞ்சு போச்சு, லிமிட்டும் முடிஞ்சு போச்சு பாருங்கள். போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. டைம் சேவ் ஆச்சு லிட்ரலாக. ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, ஸ்டே டியூன். பாய்.